ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் முரளி அர்ச்சனா வ்ளாக்ஸ். பாருங்க, அப்பா பொண்ணு எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்காங்க ஒரு பார்சல் கூட. ஒன்றும் இல்லைங்க, இந்த போபா டீன்னு சொல்லிட்டு பபுள் டீயாம். அது குடிக்கணும்னு இங்கே எல்லாம் என் சின்ன பொண்ணு என் பெரிய பொண்ணும் ஆசைப்பட்டாங்க. கடையில் வாங்கி கொடுத்தா அது பிடிக்கலன்னா குடிக்க மாட்டாளுங்க. சரி, அதனால் பார்த்தேன். சரி, வீடியோஸ் பார்க்கும்போது அது ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. அந்த பபுள் அந்த போபா டீன்னு சொல்லிட்டு அதனால் ஆர்டர் பண்ணாங்க. 300 சில்லற. அப்போது கடையில் விற்கிறது எவ்வளோ இருக்கும்னு தெரில. அப்போ சரி குடிக்கலாம், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினதான் பிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பேக்கெட்டில் தான் அந்த போபா இருக்குங்களாம். அதுக்கு 5 ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது குடிக்கும் போது அந்த பபுள்ஸ் அது உள்ளே வருமா, டீ கூட சேர்ந்து. அதனால் பார்த்தீங்களா, என் சின்ன பொண்ணு காட்டுறா பாருங்க, இதானா இது போட்டு தாம்மா, செஞ்சு கொடுமா, வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு இன்றைக்கி செய்யணும். அதுக்கு எப்போ டைம் இருக்குதுன்னு தெரியல. பட் வாங்கியாச்சு. காட்டுறாரு பாருங்க முரளி சார். அவருக்கு ஒன்றும் தெரியலையாம். இது 300 சொல்லிட்டு என்ன காரி துப்புனார். இது தேவையா உனக்கு, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதோட வீடியோ நிறைய பார்த்த பிறகு தான் தெரியுது, அது மரவள்ளி கிழங்கு மாவில் செய்வாங்களா. 30 ரூபா மாவில் முடிய வேண்டியதை 300 கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை காரி துப்புனார். என்ன பண்ணுறது, பசங்க ஆசைப்பட்டாங்கல்ல. இப்போ கடையில் வாங்கினோன்னா அது கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். விலை அதிகமாக இருந்தாலும் குடிக்கணும்ல அவங்க. குடிக்கலன்னா என்ன பண்ணுறது. பாருங்கள், அவங்களுக்கு அந்த போபா கூட இல்லை, அந்த ஸ்ட்ரா மேலே தான் இருக்காங்க எல்லாருமே. பாருங்கள், ஒருத்தி என்ன பண்ணுறா, இவர் பாருங்கள். அது கூட ஒரு கிளாஸ் வந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் ஊற்றி குடிக்கணுமா. அந்த கிளாஸ் எனக்கு வேணும், இல்லை எனக்கு தான் வேணும். அப்புறம் நான் தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட்டுட்டு அப்புறம் பிரித்து பார்த்தா தான் தெரியுது, அந்த கிளாஸு உடஞ்சி வந்திருக்குங்க. அப்படியே நொறுங்கி போயிருக்கு. கொடுத்தாங்களே கிளாஸ், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாதான். அப்படியே உடஞ்சி போய் எங்கள் மனசு உடஞ்சி போச்சு. அப்புறம் யாருக்குமே இல்லாத சண்டை போட்டிங்களா, அதை யாருக்குமே இல்லாத போச்சுன்னு சொன்னோம். பரவாயில்ல, நான் கிளாஸில் ஊற்றி குடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க சொன்னாங்க. இப்போ காட்டுவாங்க பாருங்கள். ஏமாந்து போயிட்டாங்க 3 பேரும். இல்லை, நான் தாங்க பாவம். அவங்க கிடைக்கிற மிச்சம் தாங்க நான் சாப்பிடுவேன். பார்க்குறாருங்க, அந்த மூடி தான் நல்லா இருந்தது. பட் அந்த கிளாஸ் அப்படியே உடஞ்சி போய் வந்திருக்கு. நசுங்கிருச்சு, பேக்கிங்லேயே உடஞ்சிருந்தது. என்ன பண்ணுறது. அப்புறம் சண்டை போட்டுறது அவங்க நிறுத்திட்டாங்க, கிளாஸ்லேயே குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இதாங்க போபா டீ. போபா டீன்னு சொல்லிட்டு பபுள் டீ வேணும்னு சொல்லிட்டு கடைசியாக வாங்கியாச்சு. ஆனால் இன்னும் செய்யலை, அப்படியே தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் செய்ய அந்த வீடியோ போடுறேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடிச்சுக்கிறாங்க.